பிரியாணி டபரா எடுத்திருக்கேன். இதில் வந்து சால்ட் போட்டிருக்கேன். இது வந்து அடிக்கடி நான் பேக்கிங்காக யூஸ் பண்ண சால்ட்டு தான். அதனால் கலர் வந்து கொஞ்சம் க்ரீம் கலரில் இருக்குது. நீங்கள் இந்த பிரியாணி டபராக்கு பதில் கடாயில் இல்லை ப்ரெஷர் குக்கரில் அதோட கேஸ்கட் வெயிட் போடாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி செய்யலாம். இல்லைன்னா இட்லி வேக வைக்கிற பாத்திரத்துலையும் நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். இப்போ இது உள்ள வந்து ஒரு ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வந்து இது ப்ரீ ஹீட் பண்ணணும். நம்ம எப்படி அவன் ப்ரீ ஹீட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போ இந்த குக்கீஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1/2 கப் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெல்லம் வந்து பொடிச்சு 1/2 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அதில் இருக்குது. இதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதில் மெல்டட் பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாகவே நமக்கு தேவைப்படாது. இதில் எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம்.